ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 43 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ட்வின் டஞ்சனை முடிச்சுட்டு அப்புறமா டவருக்குள்ளே போய் 39வது ஃப்ளோர் வரைக்கும் முடிச்சிருப்பாப்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை செய்ய கொடுத்தனால ஸ்வாடை போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினா அந்த ஸ்வாட் சும்மா பயங்கரமாக இருந்திருக்கும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஸ்வாடை வாங்கினோன்னே அங்கேருந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். அது வேற எங்கேயுமே இல்லை, டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ளே தான். அந்த டவருக்குள்ளே இப்போ நம்ம ஹீரோ 40வது ஃப்ளோருக்குள்ளே போகிறாரு. அப்படி 40வது ஃப்ளோருக்குள்ளே அந்த வாசல்கிட்ட போயிட்டு இருக்கும்போது கேட் கீப்பர் மாதிரி ஒருத்தன் தொப்பி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, ஓ கேட் கீப்பர் இங்கே உட்காந்துட்டு இருக்கானா, பரவாயில்ல, எனக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, சீக்கிரமாக சொல்லு, இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் இருக்க 40வது ஃப்ளோரில் எந்த மாதிரியான டாஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அதை கேட்டு அந்த கேட்டு கீப்பர் தொப்பி போட்ட எனக்கு 6 லட்சம் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி இந்தா வச்சுக்கோ 6 லட்சம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்துருவாரு. அதை வாங்கின உடனே, தம்பி இவ்வளோ பாயிண்ட் நீ அசால்ட்டாக கொடுக்குறியா, பரவாயில்ல, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு. இந்த 40வது ஃப்ளோரு நீ எந்த மாதிரி சூஸ் பண்ணுறியோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி வரும். நீ எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி சூஸ் பண்ணணும்னா ரொம்ப வெரி டிஃபிகல்ட்டி சூஸ் பண்ணு. அப்போ தான் நீ உன்னோட கோல் அடைய முடியும். ஏன்னா உன்னை பற்றி எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க, நானும் தான். இங்கே நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா ட்ராகனோட முத்து. அந்த ட்ராகனோட முத்தை நீ கண்டுபிடிச்சாதான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னடா அவன் 6 லட்சம் பாயிண்ட்டை வாங்கிட்டு வெறும் ட்ராகனோட முத்தை கண்டுபிடிக்கணுமா, சரி பரவாயில்ல, நான் சீக்கிரமாக போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தொப்பி போட்ட கேட் கீப்பர் நம்ம ஹீரோவை பார்த்து திரும்பி மறுபடியும், இங்கே பாரு, நீ இந்த ட்ரையலில் உன்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு கொடு. ஏன்னா வெளியே இருக்க நிறையா மக்கள் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை மட்டும் மறந்துடாத. நீ இன்னும் நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ இவனை பார்த்து, என்ன அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான், சரி என்னன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அந்த கேட் கீப்பர் என்னமோ தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்கான், இவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே 40வது ஃப்ளோருக்குள்ளே போவார். அப்படி போகும்போது, நீங்கள் இப்போது இந்த 40வது ஃப்ளோரை ஆரம்பிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னா நீங்கள் உங்களோட லெவலை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த ஹார்ட் லெவல் 10 வரைக்கும் சூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ 10 வரைக்கும் சூஸ் பண்ணதுக்கப்புறம், அப்படின்னா நீங்கள் எந்த டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி, நார்மல், டிஃபிகல்ட்டி, வெரி டிஃபிகல்ட்டி அப்படின்னு கேமில் கேட்குற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த வெளியே இருக்க கேட் கீப்பர் சொன்ன மாதிரி நான் இப்போ வெரி டிஃபிகல்ட்டி தானே சூஸ் பண்ணணும், அவன் சொன்னாலும் சொல்லலாட்டியும் நான் அதை தான் சூஸ் பண்ண போகிறேன், வெரி டிஃபிகல்ட்டி, இதை நான் சூஸ் பண்ணி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெரி டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணிடுவார். நம்மளாம் சும்மா கேம் விளாடும் போதே டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். இங்கே என்ன நம்ம ஹீரோ என்னன்னா வெரி டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக உள்ள போகிறான். இப்போ நம்ம ஹீரோ வெரி டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ண உடனே இப்போ 40வது ஃப்ளோர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படியே அந்த இடம் வேறு மாதிரி மாறும். நம்ம ஹீரோ ஒரு மலை மேலே அப்படியே நின்றுட்டு கீழே பார்த்தா அங்கே ஒரு பெரிய ப்ளூ ட்ராகன் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதை பார்த்து, என்னது ட்ராகன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி, இதுதான் டிராகனோட உலகம், இங்கே நீங்கள் இந்த டிராகனோட உலகத்தை காப்பாற்றணும், இந்த ப்ளூ டிராகன் உங்களுக்கு அதுக்கான வழியை காட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனது இந்த டிராகன் வேர்ல்டை நான் காப்பாற்றணுமா, இது என்ன நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு, சிஸ்டம் என்னன்னா அந்த டிராகன் உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லுது அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு இங்கே இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்கிற நம்ம மிர் டிராகனை, ஏய் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, நம்ம மிர் டிராகன் அப்படியே வெளியே வருவான் ஜாலியாக. நம்ம ஹீரோ, டே அவன் டிராகன் தானே, நீயும் டிராகன் தானே, உன் பாஷையில் பேசி அவனுக்கு புரிய வையன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மிர் டிராகன் அதுக்கிட்ட போனால் அதோட மண்டை சைஸில் தான் நம்ம மிர் டிராகனே இருக்கான், அந்தளவுக்கு குட்டியாக இருக்கான். ப்ளூ டிராகன் ரொம்ப பெருசாக இருக்குது. கிரு 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 கிருன்னு சொல்லிட்டு அங்கே டிராகன் கிட்ட காதுகிட்ட போய் கற்றுனோன்னே, அது பட்டாருன்னு காலை வச்சு எந்திரிச்சு நின்றுட்டு அந்த நம்ம மிர் டிராகன் அப்படியே முறைச்சி பார்க்கும் பாருங்க, என்னது ரெட் டிராகனா, இங்கே என்ன டிராகன் பக்கத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு அது பேசுவோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது இது பேசுறது என் மண்டைக்குள்ளே கேட்குது, இதுதான் டெலிபதியா, இது எப்படி மனுஷனோட லாங்குவேஜ்லாம் பேசுது, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இது என்ன டிராகன், எந்த மாதிரியான டிராகன் தெரில, ஆனால் நம்ம மிர் டிராகனை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிராகன் அப்படி நம்ம ஹீரோ பார்த்து, என்ன மனுஷன் டிராகன் கூட இருக்கிறான், அதுவும் ரெட் டிராகன் கூட, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், இவன் பேர் மிர்ரு, இவன் எனக்கு திடீர்னு யதார்த்தமாக கிடச்சான், முட்டை மாதிரி கிடச்சிது, அதுலேருந்து உடஞ்சி வெளியே வந்தான், 2 வருஷம் என் கூட இருக்கிறான், நாங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த ப்ளூ டிராகன், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ நம்ம மிர் டிராகனை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மிர் டிராகன் ஒரு டிராகன் மாதிரி தான், இப்போ இது என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ப்ளூ கலர் டிராகன் அது சொல்லும் பாருங்க, இங்கே இருக்கிற ஸ்ட்ராங்கான டிராகன்லேயே ரெட் டிராகன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிராகன்,
இங்கே அதோட கலரை பொறுத்து ஒவ்வொரு டிராகனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கிரீன், ஆரஞ்சு, எல்லோன்ற மாதிரி. ஆனால் ரெட் டிராகன் அப்படிங்கிறது அது எல்லாத்துலேயுமே ரொம்ப வித்தியாசமானது. அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் அப்படியா, நான் டிராகனை பற்றி இன்னும் நிறையா கேள்வி கேட்கணுமே, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த ப்ளூ டிராகனும், என்னது உனக்கு அவ்வளோவா டிராகனை பற்றி ஒன்றுமே தெரியாதா? ஒன்றா மாதிரி ஒன்றுமே டிராகனை பற்றி தெரியாதவன் கூட ஒரு ரெட் டிராகன் இருக்குது, அதை கேட்டாலே சிரிப்பாக தான் வருது. சரி நான் சொல்கிறேன் கேளு. ரெட் டிராகன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த டிராகனுக்கு எல்லாமே கிங். அந்த ரெட் டிராகன் தான் டிராகன் எல்லாத்துக்குமே ராஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரெட் கலர் டிராகன் சும்மா பிரம்மாண்டமாக நிற்கும் பாருங்க. அப்போ அந்த ப்ளூ கலர் டிராகன் சொல்லும், ரெட் கலரில் பிறக்கிற டிராகன் எல்லாமே அந்த ராஜாவோட வம்சத்தை சேர்ந்த பிளட் லைன் உள்ளது, அதே மாதிரி தான் இந்த ரெட் டிராகனும் அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்டு நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாக கேட்பான். ஆனால் நம்ம குட்டி மிட் டிராகன் ஐ நான் ராஜாவா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் நம்ம மிட் டிராகனால் இப்போ வரைக்கும் பேச முடியல. அப்போ அந்த ரெட் டிராகனை பற்றி இந்த ப்ளூ டிராகன், இந்த சிவப்பு வழி இருக்கிற அந்த டிராகன் எல்லாமே ராஜாக்களோட ரத்த வழி சேர்ந்தவங்க. ஆனால் இந்த டிராகன் எப்படி ஒன்றை மாதிரி ஒரு மனுஷன் கூட இருக்குன்னு தெரியலையே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ மிட் டிராகனை பார்த்து, என்னங்க சொல்கிறீங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக குட்டி நாய் மாதிரி இருக்கான், இவனை பார்த்து ராஜான்னு சொல்கிறீங்களா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாதங்க. ஆமாம் சரி, அப்படின்னா அந்த மிட் டிராகனோட ஃபேமிலி இங்கே இருப்பாங்கல்ல, அவங்களாம் எங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை கேட்ட அந்த ப்ளூ டிராகன், நான் தான் சொன்னேன்ல, மிச்சம் அந்த ரெட் டிராகன் வழியில் இருக்கிற ஒரே வாரிசு நீ கொண்டு வந்த அந்த டிராகன் மட்டும்தான், இப்போ இங்கே அந்த ரெட் டிராகன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னங்க சொல்கிறீங்கன்ற மாதிரி முழிச்சுட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த ப்ளூ டிராகன், உனக்கு சொன்னலாம் முடியாது, வா உன்னை அப்படியே ஃப்ளாஷ்பேக் கூப்பிட்டு போகிறேன், அப்படியே மேலே பாரு, என்னது மேலே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை சுற்றி அப்படியே அந்த இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணால் இந்த டிராகன் உலகத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோக்கு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கே கூப்பிட்டு போயிருக்கோம். அங்கே பார்த்தா சண்டை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட, இங்கே தான் டிராகன் இனத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்தான், அவனை எதிர்த்து நாங்கள் டிராகன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டோம், இந்த உலகத்தை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆனால் எது எப்படியோ எங்களோட எதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான், எங்கள் எல்லாரையுமே கொண்டுட்டான், எங்கள் டிராகன் வம்சமே அழிஞ்சிட்டு இருந்தது. இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சாலுமே கடைசியில் இறந்து போனோம், அந்த எதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த எதிரியை அப்படி காட்டினா நம்ம ஹீரோவை கொண்டா பார்த்தீங்களா, அந்த ஃப்யூச்சரில் அவன் தாங்க இங்கே வந்து இந்த உலகத்தையுமே நாசம் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்த உடனே, ஃபேஃப்னீர் இவனா இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவப்படுவான். அதை பார்த்து அந்த ப்ளூ டிராகன், ஏய் என்னப்பா நீ அப்பா இவ்வளோ கோவப்படுற, உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், ஆமாம் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்ல, நான் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எனக்கு ரொம்பவே கோவம் வருது, ஏன்னா இந்த ஃபேஃப்னீர் தான் என்னோட உலகத்தையும் நாசம் பண்ணவேன். நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்ல, இந்த ஃபேஃப்னீர் மறுபடியும் என் முன்னாடி வந்து நான் அட்டாக் பண்ணாலுமே இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது, நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி நார்மல் ஆயிடுவான். அதை பார்த்துட்டு அந்த ப்ளூ டிராகன், என்னப்பா டக்குன்னு கூல் ஆகிட்ட, இந்த மாதிரி மனுஷங்களாம் கூல் டவுன் ஆக மாட்டாங்களே, ரொம்ப கோவப்படுவாங்களே, நீ ஏதோ ஒரு பவரை வச்சுருக்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, ஆமாம் அந்த ஃபாஃப்னீரை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் இந்த மான்ஸ்டர் ஃபாஃப்னீர் தான் என்னோட உலகத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு போகிறவன், அவன் தான் எங்கள் உலகத்தையே அழிக்க போகிறவன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே இருக்க ப்ளூ டிராகன், என்னது நீ சொல்கிறதுலாம் உண்மைதான், நீ பொய் சொல்லலையே அப்படின்னு அந்த ப்ளூ டிராகன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ரெட் டிராகன் எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, அங்கே பாருங்க ரெட் டிராகன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெட் டிராகன் வாயை பொழந்து அந்த ஃபேஃப்னீரை பார்த்து அப்படி நெருப்பை கக்கும். அப்படி கேட்கும்போது அந்த ஃபேஃப்னீர் மான்ஸ்டர் அப்படியே கையில் ஒரு மேஜிக் பால் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அப்படியே ரெண்டு நேருக்கு நேராக மோதுன்னு பார்த்தா அந்த மெமரியை அப்படியே கட் பண்ணி அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த ப்ளூ டிராகன், என்னை மன்னிச்சிரு, அங்கே அந்த என்னோட பிரதர் ரெட் டிராகன் செத்துட்டான், அது வரைக்கும் தான் என்னால் காட்ட முடியும், அதுக்கு மேலே காட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அந்த ஃபேஃப்னீர் மான்ஸ்டர் இந்த பூமியை அழிச்சது மட்டும் இல்லாமல் டிராகன் உலகத்தையும் அழிச்சிருக்கானா, அவன் இன்னும் எத்தனை உலகத்தையும் அழிச்சிருக்கான், அவனை சீக்கிரமாக எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ப்ளூ டிராகன், சரி வாங்க அப்படியே போகிற வழியில் பேசிகிட்டே போவோமா அப்படின்னு ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோவையும் ரெட் டிராகனையும் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த ப்ளூ டிராகன் சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் வாரம் முடிச்சதுக்கப்புறம் எங்களில் கொஞ்சம் பேர் தான் மிச்சமானாங்க, நாங்கள் நிறையா பேரை இழந்துட்டோம், அதாவது முக்கால்வாசி பேரை இழந்துட்டோம். இப்படி இருக்கும்போது நாங்கள் பதுங்கி வாழ்ந்தோம், நாங்கள் தூக்கத்திலேயே இருந்தோம், நாங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணல, எங்களோட ரிகவரி ஸ்டேட்டஸ் எல்லாம் திரும்ப வரணும், எங்களோட பவர்லாம் வரணும் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துருந்தோம், ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தது. ஆனால் எங்களுக்கான ஒரு சிட்டியை நாங்கள் உருவாக்கணும்னு, எங்களுக்கு தேவையான ஒரு சிட்டியை உருவாக்கணும்,
அதுதான் இந்த சிட்டி அப்படின்னு அங்கே நான் அந்த ப்ளூ டிராகன் அவங்களோட உலகத்தில் இருக்கிற அவங்களோட சிட்டிக்கு கூட்டு வருவோம். அந்த சிட்டியை பார்த்தா மனுஷங்களாம் சேர்ந்து கட்டின பில்டிங் மாதிரி பெருசு பெருசாக இருக்கு. அப்போ அந்த ப்ளூ டிராகன் அப்படியே அந்த சிட்டியில் கீழே இறங்கிட்டு அப்படியே மனுஷனா மாறிடும் அந்த ப்ளூ டிராகன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனா மாறினேன். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது உன்னால மனுஷனோட உருவத்துக்கு மாற முடியுமா அப்படின்னு சொல்லும்போது முடியும் முடியும், என்னால் மட்டும் இல்லை எல்லா டிராகனாலையும் முடியும். மனுஷ உருவத்தில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிராகன்னா ரொம்ப ஹெவியாக இருப்பேன். தூங்கிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ பரவாயில்ல மனுஷனா மாறணும் செம்மையாக இருக்குது. சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். ஆனால் இங்கே பாரு நம்ம உள்ளே போனால் உள்ளே அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் மனுஷங்க இங்கே அவ்வளோவா வந்தது இல்லைல்ல, இங்கே மனுஷங்க புதுசாக வரனால உங்கள் ஆட்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே அவன் ப்ளூ டிராகன் இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான் ஏய் நான் மனுஷனை சொல்லலப்பா, அந்த ரெட் டிராகனை தான் சொல்கிறேன். அவனை உள்ளே வந்தால் போட்டு ஒரு வழி பண்ண போகிறானுங்க. அவனுங்க இங்கே ஏற்றுக்கவே மாட்டானுங்க. அந்த ரெட் டிராகனை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ரெட் டிராகனை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது மிர்ரை இங்கே யாருக்குமே பிடிக்காதா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வா நீயே தெரிஞ்சுக்குவ அந்த ரெட் டிராகன் என்ன அவார்டு பட போகுதுன்னு அப்படின்னு அந்த ப்ளூ டிராகன் அப்படியே அந்த சிட்டிக்குள்ளே நம்ம ஹீரோவையும் நம்ம மிர்ரையும் கூட்டு போயிட்டே இருப்பான். அவங்களும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே உள்ளே போவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.